ஸோ ஹலோ மக்களை, வெல்கம் டு சன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன தடவை நம்ம ஈஸி லெவல் விளாண்டோம். இப்போ நம்ம நார்மல் லெவல் தான் விளாட போகிறோம். அடுத்த தடவை எப்படி இருக்க போது தெரியல. அடுத்த ஹார்ட் லெவல் தான் விளாடணும். பாருங்க, நார்மலில் ஈஸி லெவலில் வந்த மாதிரியே இருக்குங்க. நார்மல் லெவலில் சரி ஸ்கிப் பண்ணாமல் நம்ம மட்டும் போவோம். பெல் தொற்று இல்லை அதே காக்கா திருப்பியுமா லோனிங் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறேன், நீங்களாம் அப்படியே இருப்பீங்க, நானும் அப்படியே இருப்பேன். மேலே லைட்டு. சரி, மணி எத்தனை? மணியும் இல்லையா? சரி, ட்ராவில் என்ன இருக்குது? இதில் காயின்ஸ் தாங்க இருக்குது. சரி, கலெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து இதில் எதுவுமே இல்லை, ரெண்டு இதுலையுமே எதுவுமே இல்லை. சரி, அடுத்ததற்கு நம்ம போகலாம். ஸ்டே ஹியர். அதே மாதிரியே தாங்க இருக்குது, என்னன்னே தெரியல. லாக் ஆகிருக்கா? சரி, இந்த ட்ராவில் போய் பார்ப்போம். காயின்ஸு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்னத்துக்கு தான் அவன் வீடியோ வச்சுருக்கான்? இந்த டோரில் கேபினெட் டோரா? சரி பார்ப்போம். ஏதோ வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருன்னு தெரில, எவ்வளோ அவனாக இருப்பானோ, ரெண்டு பேர் இருப்பாங்களா? அதான் எனக்கும் தெரில. சரி, அடுத்து என்ன? பியானத்தை வாசிட்டு விட்டுட்டு அவனை திசை திருப்பி விட்டுருவோம். கீழே ஒரு வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மேலே போய்ட்டு தேடுறதுக்கு சாவி. இந்த தடவை நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் என்றால் கேட் எஸ்கேப் தான் காய்ஸ் நம்ம பண்ண போகிறோம். தான் ஐயோ, பார்த்துட்டோம். ஊர்ற டேய் பொறுக்கி பயலே, அசாந்த் யூடியூப் சேனல் பயலே, உன்னை விட மாட்டேன்டா. ஆனால் கட்டில்கள்லே போய் ஒழிஞ்சுப்போம். ஏன்னா ஜக்குன்னு வந்துட்டானா திக்குன்னு இருக்கும். இன்னும் வரல, அவன் இன்னும் வரலையே. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? வந்துட்டான். டேய் பொறுக்கி பயலே, எங்கடா இருக்க? டேய் அசாந்து, இங்கே வாடா. உன்னை இன்னைக்கு சாவடிக்காமல் விட மாட்டேன்டா. சப்பாடி, ஒரு வழியாக போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம வெளில போயிடலாம். வாங்க, வெளில போயிடலாம். சரிங்க, ஒரு வழியாக எப்படியோ நம்ம வெளியில் வந்தாச்சு. சப்பாடா, என்ன கணக்குறான் இல்லைன்னு நினைக்கிறேன். போயிடும். என்ன ஸ்டெக் ஆகுது ஃபோனு? ஓ, ஸோ ஃபோனை கீழே போட்டேங்க அன்றைக்கி ஒரு நாள். அன்னையிலேருந்து இப்படி தான் ஆகிட்டுருக்கு. திருப்பி நம்ம பேனத்தை வாசி வச்சு விட்டுட்டு நம்ம கடன்னு போயிடணும். ஏன்னா இந்த தடவை நம்ம மாட்டிக்கக்கூடாது அவன்கிட்ட. வெற்றி நமதே. இருங்க, பார்ப்போம். ஐயோ, மிஸ்ட்டுங்க. இந்த இடத்துக்கு அவன்கிட்ட நான் மாட்டியிருப்பேன். பையப்பில்லை. பின்னாடி வராங்க அவன். நான் சைடில் வந்துட்டு இருக்கான்னு நினச்சிருக்கேன். ஐயோ, எங்கிட்டு வரான்? ஏறிட்டானா இல்லையா? ஏறிட்டாங்க. வரும், ஓடி வராங்க. ஈஸி லெவலில் நடந்து வந்துட்டு இருந்தான். நார்மல் லெவலில் இப்போ ஓடி வரான். அப்போ ஹார்ட் லெவலில் எப்படி வருவான் தெரில. எப்படி இருக்க போதுன்ட்டு ஹார்ட் லெவல்லேருந்து நான் கூடிய சீக்கிரத்துலேயே போட்டுடுறேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டேன் ஹார்ட் லெவலு, இன்னும் போஸ்ட் பண்ணல, அவ்வளோதான். சரி, இதை எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. திருப்பி வரானா? என்னங்க வரானான்னு ஒரு தடவை பார்த்துப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம கதவை சாத்திட்டு போக முடியும். வரான், கதவை சாத்திடுவோம். இங்கே திருப்பி கட்டில்கள்லேயே போயிடுவோம். ஏன்னா பீரோ பையில் போய் ஒளிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பீரோவை திறந்தே பார்த்துருவான். சொல்ல போனால் இருங்க, வரானான்னு பார்ப்போம். அதை வந்துட்டான். டேய் பொறுக்கி பயலே, என்னை அலைய விட்டுக்கிட்டே இருக்கியா? உன்னை விட மாட்டேன்டா. டாய், நீ வருங்க. போகிறான். ஏதோ மைண்ட் வயசுலாம் பேசுகிறாங்க என்னை பற்றி. என்ன தான் பேசுகிறான்னு தெரியல. இப்போ வெளில வந்தாலாம். நம்ம வெளில வந்துட்டு பொறுமையாக போய் கதவை திறப்போம். ஏன்னா இன்னத்துக்கு அவன் போயிருப்பானு தெரியல. அவன் பொறுமையாக திறந்தே சத்தமாக திறக்கிற மாதிரி தான் வரும். ஓய்யோ, மாட்டிக்கிட்டவங்க. சே, கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம் போலமே. செகண்ட் அட்டெம்ப்ட். சே, கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாங்க. அவசரப்பட்டோமோ? இந்த தடவை வேகமாக போகணும். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும். பார்சல் தான் பண்ண வந்தான் அவன். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்துருப்பாங்க. இன்னும் நேரத்துக்கு அந்த பொறுக்கி பையன் எங்கே தான் வரான்?
டேய் நீ இங்கே தான் போறியா? உன் சவுண்டு கேட்குதுடா. நாங்கள் பேசுகிற சொன்னாங்க கேட்குதுங்க. சரி முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு காயின் என்னங்க இவன் காயின்ஸ் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கான். இதில் ஒன்றுமே இல்லை. அடுத்து இந்த ரூமுக்குள்ளார போய் பார்ப்போம். அப்பா இந்த ரூமாச்சும் திறந்து வச்சுருக்கானே. கேபினெட் டோர், இதில் காயின்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் காயின்ஸ் தான் இருக்கா? சரிங்க. இப்போ அந்த இதில் இதில் வந்து பார்த்தா இதுலேயும் ஒன்றுமே இல்லை. டோரை லாக் பண்ணிப்போம். ஏன்னா அவன் திடீர்னு வந்துடுவான் சத்தத்தை கேட்டு. அந்த டோர்லேயும் பார்த்துட்டு இந்த டோர்லேயும் பார்த்துட்டுங்க ஒன்றுத்தையும் காணுங்க. கடைசியில் பார்த்தா என்ன எப்படி தான் எஸ்கேப் பண்ண போகிறேன்னு தெரில. கேப்லாம் இருக்குது, ஆனால் எப்படி தான் கேப்புக்குள்ளார போகிறதுன்னு தெரில. ஒருவேளை அந்த கேப்பு திறக்குமோ அதான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க அந்த மொட்டைச்சாமி போகிறான். டேய் மொட்டைச்சாமி, டேய் அசாந்து பயலே, உன்னை விட மாட்டேன்டா. சரிங்க இந்த ரூமில் போய் பார்ப்போம். அவன் கற்றுக்கிட்டே போகிறான். சரி முதல்ல நம்ம இந்த ட்ராவில் பார்ப்போம். ஏன்னா ஈஸியில் விளையாடணும். இங்கே தான் கொத்து சாவியே கிடச்சிச்சு. என்னங்க கொத்து சாவி கடத்த இடத்துல காயின்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. சரி டோரை லாக் பண்ணிடுவோம். அப்போ தான் அவன் திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கதவை திறந்தா வச்சு நம்மளுக்கு அந்த சவுண்டு கேட்டு நம்ம போய் ஒளிஞ்சிடலாம். சரி இதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க. இதுலேயுமே ஒன்றுமே இல்லைங்க. இந்த ட்ராவில் எதுவுமே இல்லை. இந்த ட்ராவில் இதில் காயின்ஸு, இதில் எங்கே லீஃப்ட் தான் என்னமோ இப்போ பெயர் போட்டுருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த டிஜிட்டல் பிளாக் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, நம்ம ஈஸியாக விளையாடி பார்த்துருப்போம். அந்த இதை வச்சு தாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த போல்டு கட்டர் எடுத்து இன்றைக்கி நம்ம கேட் எஸ்கேப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் ஹார்ட் லெவல்லையும் கேட் எஸ்கேப் தான் பண்ணலான் இருக்கேன். கோஸ்ட் லெவலில் வந்து நான் வந்து கார் எஸ்கேப் பண்ணுறதை போடுறேங்க. ஏன்னா 3துலேயுமே ஒரே இதே மாதிரியே போட்டுகிட்டு இருந்தால் இருக்காது, நல்லா இருக்காது. இங்கே பாருங்க கீழே வைக்கிறான், அதை கொடுக்கணும் போல். சரி இப்போ டிவி ஆன் பண்ணிடலாம். டிவி ஆன் பண்ணிட்டால் ஃபஸ்ட்டுக்கு 6, ரெண்டாவதுக்கும் 6. ஏன்னா இங்கே சி மாதிரி இருக்குது ரெண்டுமே. சி 6. அடுத்து இந்த சியை திருப்பி போட்டு எழுதிருக்காங்க 4, 6, 4, 8 போட்டு 6, 4, 8ங்க. கண்டுபிடிக்கிறவங்களாட்டி என்னம்மா ஆச்சு, எதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 6, 4, 8 ஓகே. இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் பிளாக்குக்கு போயிடுவோம். ஏன்னா அங்கே தான் 6, 4. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்லாம் மாட்டியிருப்போங்க இந்த இடத்துக்கு. பேசிக்கிட்டே நான் மட்டும் வந்தது இந்நேரத்துக்கு அவனை பார்த்துருப்பான். அங்கே போயிட்டு இங்கே டிஜிட்டல் பிளாக் 6, 4, 8 ஓகேங்க, கரெக்டுங்க. இது ஹைட்டா போய் அங்கே போய் என்ன இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தா அது கூட இல்லைங்க இங்கே. சரி அந்த வாலிபால் எடுத்துப்போம். ஏன்னா அந்த வாலிபாலில் தான் நம்ம வந்து கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஏன்னா கேட்டு வந்து அவன் பூட்டியிருக்கான். அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பால் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேட்டு ஓப்பன் ஆயிரும். இருங்க அந்த மொட்டைச்சாமி போயிட்டோம். டேய் அசாந்து பயலே, இங்கே வாடா. ஏய் நில்றா, ஓடாதடா. டேய் அட ஓடாதடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓடுற மெண்டல். நில்றா. டேய் உன் பக்கத்தில் வந்துட்டான்டா, ஓடாதடா. எங்கள் பக்கத்தில் வந்துட்டா கொஞ்சம் ஜஸ்ட்டு விஷ்டுக்க. இதுங்க நான் போய் கெச்ச முதல்ல ஒளிஞ்சுப்போம். அந்த ஒளிஞ்சிட்டு அந்த கேட்டில் போய் இந்த பாலை போட்டுருவோம். இங்கிட்ட வரக்கூடாது கடவுளே, இங்கிட்ட வரக்கூடாது கடவுளே. அவன் ஓ நோ பார்த்துட்டானே. டேய் அசால்ட்டு பையலே நில்றா, நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்ல. ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், நில்றா. என்னங்க பேசலாம் செய்கிறாங்க, பேசிக்கிட்டே மொட்டைச்சாமி வராங்க பாருங்க. துரத்துக்கிட்டே இருக்கான், விடாமல் துரத்துறான் ஆள் என்னைய. ஓ நோ இது லாக்கில் இருக்கா. எங்கிட்டு வரான், நடந்து தான் வந்துட்டுருக்கான். நம்ம கீழே பொறுமையாக அவன் சத்தம் போடாமல் பொறுமையாக போயிடலாம். அப்படியே கீழே போயிடணும். அவன் உள்ளார போயிட்டான், அங்கிட்டு போயிட்டான். ஓகே இப்போ அவன் அங்கிட்டு போயிட்டானா, நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு வாலிபாலை அந்த கேட்டோட பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்துடுங்க.
கேட்டை காணும் மறந்துட்டேனே. சரி ஆள் வேறு கையிலேயே இருக்குது. சே இந்த கேட்டே இங்கே தாங்க இருக்குது. இவன் வராமல் பாருங்க மொட்டைச்சாமி. எப்படியாச்சும் அந்த பட்டனை போட்டுருணுமே. பட்டனில் போட்டுருணும். ஆனால் என்ன போட விட மாட்டேங்கிறான் அவன். ஃபோனு ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு தெரில. ஃபோனு ஹேங் ஆகுது. கடையில் கொடுத்து சரி பண்ணுங்க. இதுக்கு தான் இந்தமாரி கேமே போடக்கூடாதுன்றது. கேமு நான் நிறையா வச்சுருக்கனால ஃபோனு ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. சரி நம்ம கீழே போயிட்டு இந்த வெண்ட்டு என்னந்தாங்க தெரில. வாண்ட் டு ஓப்பன் வருது. ஆனால் அந்த வெண்ட்டு என்னான்னு தான் எனக்கு தெரியல. சரி கேட்டில் போய் போட்டுருவோம் இந்த பாலை. கேட்டில் போட்டால் தான் அந்த சிவப்பு கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போ அந்த சிவப்பு கலர் லைட் எரியுறதில்ல. இந்த பாலை தூக்கி போட்டு கரெக்டாக போட்டுடுறா அசாந்தே. கரெக்டாக போட்டாங்க பாலை. ஒரு வழியாக நம்ம கரெக்டாக போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ டோர் எஸ்கேப் பண்ண போகிற காய்ஸ். ஸோ இப்போ கிச்சன் ரூம் சாவியை தான் தேடணும். ஏன்னா அங்கே தான் அந்த போல்டு கட்டர் இருக்குல்ல. அந்த போல்டு கட்டரை எடுத்தால் தான் அந்த போல்டு போய் கட் பண்ணணும். அந்த போல்டை கட் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் ஈஸியாக தப்பிச்சிடலாம் காய்ஸ். காய்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் பார்க்குறேன் நீங்களும் அப்படியே இருப்பீங்க, நானும் அப்படியே இருப்பேன். இப்போ இந்த கிச்சனில் இருக்கிற சாவி தாங்க எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு வேளை இதில் இருக்குமோ. கிடச்சிருச்சுங்க. ஆனால் இதுவான்னு தெரிலையே கிச்சன் ரூம் சாவி. சரி பார்ப்போம். போயிட்டு இந்த சாவியாக இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு யூஸ் ஆகுமா? ஓ எஸ், இதுக்கு தாங்க யூஸ் ஆகிருக்கு. டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். என்னங்க அது ஏதோ மாட்டு தலை மாதிரியே இருக்குது. கீழே குதிச்சிடலாம். ஐயோ ஒழுங்காக குதிக்கலையே. கரெக்டாக குதிச்சிருந்தா கூட நம்ம இந்த இடத்துக்கு அந்த தலையை எடுத்துருக்கலாம். இந்த தலையை எடுத்து எங்கே வைக்கணும்? ஓ எஸ் நம்ம அந்த கேப்பு பார்த்தோம் இல்லையா, அந்த கேப்பு கிட்ட தான் போயிட்டு அதுக்கு எகுத்தாப்பில் வைக்கணும் போல். கேப்பு கிட்ட ஒரு தலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஓரமாக ஒதுங்கி போனோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கிட்ட தான் பிளாக் கலரில் இருந்துச்சு. ஏங்க எங்கேயும் பாலை தூக்கி போடணும் போல் இருக்குங்க. பாலை தூக்கி போட்டால் அந்த கார் எஸ்கேப் பண்ணிடலாம் போல். சரி இப்போ நம்ம வாலிபாலை தூக்கி இதில் போட்டு மேலே போயிட்டு அந்த இதை எடுத்துருவோம். ஏனுங்க வாலிபாலை தூக்கிடாச்சு. கரெக்டாக வாலியில் போட்டுடணும். போட்டு கரெக்டாக விழுந்துடணும். விழுந்துச்சிங்க. டோரு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் என்ன காரு கீ எடுத்தால் தான் போக முடியும். கார் கீலாம் எடுத்து ரெடி பண்ணணும். ஆனால் நார்மல் ஹார்ட் லெவலில் போட மட்டும் தான் நான் பார்க்குறேங்க கார் எஸ்கேப்பு. ஹார்ட் லெவலில் நான் கன்ஃபார்ம் போட்டுருவோம். ஐயோ இவன் தாங்க. சரி ஓடி வரா ரைட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் கதவை சாத்திக்கிறான். அவனா உள்ளேரே வச்சு நான் முடிச்சிடலான்னு பார்க்குறான் போல். நாங்கள் என்ன நானும் சரி நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அந்த எப்படியாச்சும் கிச்சன் ரூம் சாவி எடுத்துடணும். கிச்சன் ரூம் சாவி எடுக்கணுன்னா முதல்ல அந்த தலையை எடுக்கணுங்க. அந்த தலையை எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒழுங்காக வரும். வீட்டுக்குள்ளார போயிடலாம். அவன் எங்கே வரல. சரி இங்கே பாருங்க, இங்கே தாங்க இருக்குது அந்த போல்டு கட்டுரு. இப்படியாச்சும் கிச்சனுக்கு கதவை திறந்து இன்னொரு கதவு இருக்காங்க திறந்தாங்கன்னா அந்த போல்டு கட்டரை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் நம்ம முடிச்சிடலாம். கேமே நம்ம கையில் தாங்க. சரி இப்போ நம்ம நேராக போவோம். போகலாம் அங்கே நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். முயற்சியை திருவினையாக்கும், முடிஞ்சால் சாதிக்க முடியும். நம்ம கரெக்டாக இந்த இடம் குதிச்சிடணுங்க. கரெக்டாக இங்கே நின்றுக்கிட்டு போடு ஆளை. இல்லைங்க ஜம்ப் அடிக்கிறான் ஆள். ஸோ எப்படி ஜம்ப் அடித்தான் அவன்? ஜம்ப் அடித்தாலும் அந்த அடிமலை கீழே விழுந்துச்சு. இப்போ போய் நம்ம எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கணுங்க. எப்படி ஜம்ப் அடித்தான் பாருங்க. அதுதாங்க என்னால் பார்க்க நம்பவே முடியலங்க என்னால். இப்படிலாம் ஜம்ப் அடிக்கிறான் அந்த கிழமை. டே மொட்டைச்சாமி உன்னை விட மாட்டேன்டா. நான் இன்றைக்கி எப்படியாச்சும் நீங்கள் நான் டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம்டா. ஜிஜியோ பார்த்து நானே. டேய் அசாந்து பயலே நில்றா, உன்னை டோர் எஸ்கேப் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்றாங்க அவன் மெயின் வாய்ஸில். எங்கே ஆளை காணும்.
டேய் நில்றா. பார்த்துட்டான் முடிஞ்சு ஓடிடுறா வெண்ட்டுக்குள்ளார. எப்படியாச்சும் ஓடிடலாமா. நெக்ஸ்ட்டு அவன் வரானான்னு பார்க்க வேணாம். நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு லேட்டாக ஆயிரும். அப்புறம் டோர் எஸ்கேப் இல்லை, கேட் எஸ்கேப். ஏன்னா டோர் எஸ்கேப் அது இல்லை, அது டோரே இல்லை, அவங்க சொல்லப்போனால் கேட்டுங்க. அது நான் ஒன்றா டோர் எஸ்கேப் பண்ணுறேன். என்னங்க இதெல்லாம் மாட்டிக்கிட்ட மாதிரி இது வைப்ரேட் ஆச்சு. அடை இது வேறு டோரு அவனா மூடிக்குது. எதுக்கும் வரானான்னு பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு என்னங்க ஃபேன் இருந்துச்சு, பயமாக இருக்குங்க எனக்கு வேறு. இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். இதுவும் இங்கே தான் போயிட்டுருக்கான். நின்றுட்டான். பால்கனிக்கு தான் போகிறான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பால்கனிக்கு தாங்க. அவன் குதிச்சதில் பார்த்தீங்களா, அந்த தலையே கீழே விழுந்துச்சுங்க. ஆனால் அது சஃப்டு அனிமல் என்னமோ ஒன்று காமிக்குது. ஆனால் இது பேர் தான் என்னன்னு சரியாக தெரில எனக்கு. வந்துடாதடா மொட்டச்சாமி, வந்துடாத. நான் கேட் எஸ்கேப் பண்ண ரெடியாக இருக்கேன்டா. இதில் தாங்க செட் பண்ணணும். பாருங்க, செட் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே டோர் திறந்துச்சில, அந்த பெயிண்ட்டுக்கிட்ட போய் பார்ப்போம். பெயிண்டிங் பூடு சாவி எங்கெல்லாம் வச்சுருக்கான் பாருங்க. எதை செட் பண்ணால் எங்கெங்கே சாவி வரும்ன்ட்டு. இன்றைக்கி நம்ம கேட் எஸ்கேப் அங்கொய்யால் வந்துட்டாங்க. இவன் வேறு யாரா அவன்? இவன் எங்கடா கண்டுபிடிச்சிங்க? சக்குன்னு டோர் லாக்குடுன்னு காமிக்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போ கிச்சன் டோரை திறந்தாச்சே. அடுத்து இந்த டோரை திறந்து போல்டு கட்டரை எடுத்தாச்சே. இன்னைக்கு நம்ம கேட் எஸ்கேப்பு பண்ணுறது தான் உறுதி. சரி காய்ஸ், நம்ம இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறேன், நீங்களும் அப்பயே இருப்பீங்க, நானும் அப்பயே இருப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நம்ம நேராக போயிட்டு போல்டு கட்டரை வச்சு அந்த போல்டை கட் பண்ணிடலாங்க. இது டிஃபிகல்ட் ஆர்டு. எதுக்கும் கடைசியாக பார்த்துப்போம். நம்ம தான் எஸ்கேப் பண்ண போகிறோமே. இருங்க போல்டு கட்டுற செயின் அறுத்துடாங்க. டோர் பாய். அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி தான். நம்ம ஆளு சிம்பிளை போடுவான் போயிருங்க. இப்போ அதுதாங்க மொரட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ கூட பாரு 3, 2, 1 ஸ்டார்ட். செம்ம சிம்பிளுங்க. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் முக்கியம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ஏற்றி. அடுத்ததாக நம்ம 5வது லெவல் வந்துட்டோம். ஸோ அடுத்த லெவல் நம்ம என்ன லெவல் விளாட போகிறோன்னா, ஈஸி லெவல் விளாண்டு முடித்து நார்மல் லெவல் விளையாண்டு முடித்து அடுத்ததாக நம்ம ஹார் லெவல் விளையாட போகிறோம். ஹார் லெவல் விளையாடுறத பார்க்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் காய்ஸ்.